போற? துரத்துறாங்களா? துரத்தி லவ் பண்ண சொன்னீங்க. எங்க போயிட்டாங்க? ஓகே, சொல்லு கயல். எப்படி சொல்லணும்னு தெரியல. வாயிலதான். நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு. சொல்லு. ரொம்ப நாளாக இந்த விஷயம் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சொல்கிறதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்போது இந்த இடத்துல சொல்லணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சீக்கிரம் சொல்லுமா, அடுத்த சீரியல் வரணும் மேலே. ஐ லவ் யூ அலி. பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா எல்லாரும் அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்ல துடிச்சாலும் நல்லா தான் பண்ணேன். என்னன்னா இப்போ இதெல்லாம் நம்ம இங்க காமிச்சிட்டோம், அவங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போகணும் இல்ல நம்ம சீரியல்ல. ஆமா. சரி, எனக்கு ஒரு டவுட். ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க அக்செப்ட் அதுதான் அந்த ஹக் பண்ணாங்களே. உங்களுக்கு புரியலையா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டான ஒரு சீன் பார்த்தோம், ரொமான்டிக் சீன். அதாவது வந்து எழில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கையல் வந்து அப்படி கையை பிடிப்பாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எல்லாருக்கும் அந்த ரொமான்டிக் சீன் ஃபீல் ஆயிடுச்சு. உங்களை ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ரொமான்டிக் சீன் ரீக்ரியேட் பண்ணணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். ஆமாமா, ஒரு ரொமான்டிக் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போறீங்க. ரெடியா? போலாமா? ஆடியோ. மித்ரா. ஓகே, நீங்க பேசிட்டு வாங்க. பை. எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு சுத்தமா எனக்கு புரியல. இல்ல விஜய், எனக்கு இது சரியா படல. இது செட் ஆகும்னு எனக்கு தோணல. அதான் எதுங்கிற நம்ம லைஃப் புரியல மித்ரா. ஒருத்தன் சூப்பர் ஹீரோவா இருக்கிறது ஊருக்கு வேணா சந்தோஷமான நிம்மதியான விஷயமா இருக்கு. ஆனா அவனை கட்டிக்க போறவருக்கோ பெத்தவங்களுக்கோ டெஃபினட்டா கிடையாது. பயப்படுறியா? I can't afford to lose you. விஜய், நேத்து ஒருத்தன் உன்னை கத்தி எடுத்து வந்து குத்தும் போது எனக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கு, பல்லவிக்கு, அத்தை. சரி, ஓகே, நீயே ஒரு சொல்யூஷன் கொடு. என்ன பண்ணலாம்னு சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. போலீஸ் வேணாம் விஜய், இம்மீடியட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் முடியலன்னா எனக்கு ஆட்டோ பிடிச்சி நான் எப்படியே கிளம்பிடுறேன். கடைசியா கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இவ்வளவு சீக்கிரம் வரும். இது பாரு, ஒன்ன எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு என்னோட போலீஸ் வேலையை எனக்கு பிடிக்கும். உனக்காக அதையும் அதுக்காக உன்னையும் எப்பவும் நான் இழக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. and thank you so much. Thank you.